சுந்தர் சி திரும்பவும் அவரோட வழக்கமான கிரிஞ்சி டெம்ப்ளேட்ல ஒரு தேவையில்லாத ஃபர்னிச்சரை எடுத்து நம்ம தலையில கட்ட போறாரு, எப்படியும் மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. வெரி குட். மற்ற அரண்மனை படங்கள்ல இருக்க அதே டெம்ப்ளேட் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காரு. பட் இதுல புதுசா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காரு. வெறும் ஆவியை மட்டும் கொண்டு வந்தா அடிக்கிறோம்னு சொல்லி இந்த படத்துல ஆவி கூட பாக்னு ஒரு சாத்தானையும் கொண்டு வந்திருக்காரு. ஏதோ பாக்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். படத்தோட ஸ்டார்டிங்ல வர்ற அந்த பாக் டெவிலோட இன்ட்ரோ சீன்லயே படம் ஓகே நல்லா இருக்கும் போல அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துருது. சோ அந்த பாக்குங்கிற டெவில் அடுத்து என்ன பண்ண போகுது, யாரை கொல்ல போகுது அப்படிலாம் நம்ம எக்ஸைட்டிங்கா இருப்போம். அப்போ காமெடி பண்றேன்னு ஒரு 3 பேர் என்ட்ரி கொடுப்பாங்க. யோகி பாபு, விடிவி கணேஷ், கோவை சர்லா 3 பேரும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிரிஞ்சு பண்ணிருப்பாங்க. ஒரு காமெடி கூட நல்லா இருக்காது, இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் எல்லா சீன்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30 நிமிஷத்தை காமெடி பண்றேன்னு வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி படம் டக்குன்னு சூடு பிடிச்சிரும். ஒரு பக்கம் பாக் நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் கேஜிஎஃப் வில்லன் கருடன் இந்த படத்துல சாமியாரா இருப்பாரு. அவரும் கொலை நடக்கிற இடத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் சுந்தர் சி இதெல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுல அரண்மனையில இன்னொரு ஆவி வேற சுத்திக்கிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இன்கம்ப்ளீட் சீன்ஸ் எல்லாம் காமிச்சு என்கேஜிங்கா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி சூப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருப்பாரு சுந்தர் சி. செஞ்சு உங்க சக்தியால அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. இன்டர்வல் சீன் எப்படி பரபரப்பா இருந்ததோ அதே மாதிரி போஸ்ட் இன்டர்வல்ல வர்ற தமன்னா பிளாஷ்பேக்கும் வேற லெவலா இருந்தது. ரீசெண்டா தமன்னா நிறைய கிளாமர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த ரோல் அவங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ரொம்பவே சீரியஸான ரோல், அவங்களுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அரண்மனை 1-2ல வர்ற மாதிரியே இந்த படத்துலயும் பிளாஷ்பேக் சீன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லயும் காமெடி போர்ஷன் ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கு. பார்க்கவே முடியாத மாதிரி கழுத்து அறுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கிளைமேக்ஸ்ல நடக்க போற சீனை நோக்கி மட்டும் தான் படம் போயிட்டு இருக்கும். மேபி அது கொஞ்சம் உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரி இருக்கும். அரண்மனை 1-2 இந்த 2 பார்ட்ல வர்ற கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் மாதிரி தான் இந்த படத்துலயும் வரும். அதே மாதிரி இதையுமே டீசென்ட்டா எடுத்திருப்பாரு. ஆடியன்ஸ் கிட்ட எதையாவது புதுசா காட்டி இந்த படத்தை ஹிட் ஆக்கிடணும்னு நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு அப்படிங்கிறது நிறைய சீன்ஸ்ல தெரியுது. ஸ்டோரியிலயும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காரு. கிராபிக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்துல. கிராபிக்ஸ் ஒர்க்லாம் கலாய்க்கிற மாதிரி இல்லாம ஓரளவுக்கு டீசென்ட்டாவே இருந்தது. அடுத்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். சுந்தர் சியோட பலமே காமெடி ஜானர் தான். அவர் படங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலே அந்த படம் ஹிட் ஆயிரும். அரண்மனை 1 ஸ்டோரியாவும் சூப்பரா இருந்தது. காமெடியிலுமே சந்தானம் அண்ட் கோ வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அரண்மனை 2ல சந்தானம் ரோல சூரி கிட்ட கொடுத்து படத்துல வர எல்லா காமெடி சீன்ஸையுமே மொக்க பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் அரண்மனை 3 சொல்லவே வேணாம், அந்த படமே கிரிஞ்சு தான். பட் கம்பேர் டு செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இந்த படத்துல காமெடி போர்ஷனை கம்மியா வச்சு கதைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பிளஸ். தமன்னா அண்ட் ராசி கண்ணா 2 பேருக்குமே கிளாமர் ரோல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்குன்னு தனியா லவ் சாங்ஸ், லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வைக்காம படத்துக்கு தேவையான கேரக்டர் ரோல்ஸா வந்திருக்காங்க. அடுத்த பிளஸ் ஆவி வந்து தன்னை கொலை பண்ணவங்களை பழி வாங்குற மாதிரி காட்டாம புதுசா பாக்னு ஒரு டெவில் இறக்குனது தான் படத்துக்கு பெரிய பாசிட்டிவ். சோ இந்த 3 விஷயங்கள் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். அடுத்து இந்த படத்துல இருக்க மைனஸ் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல 2 மைனஸ் இருக்கு. ஒன்னு, படத்துல வர்ற எந்த சீனுமே பயமுறுத்துற மாதிரி த்ரில்லா இருக்காது. வீட்டுல மனுஷங்க எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் பேயும் சுத்திக்கிட்டு இருக்கும். அரண்மனையில இருக்க எல்லாருமே படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பேயை நேர்ல பாத்துருவாங்க. அதை பார்த்துட்டு அதை பெருசா கண்டுக்காம அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி 2-3 ஹாரர் சீன்ஸை வச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாரு சுந்தர் சி. அதுதான் ஃபர்ஸ்ட் மைனஸ். ரெண்டாவது மைனஸ் என்னன்னா, படத்துல வர்ற காமெடி சீன்ஸ் ஒரு காமெடி சீன் கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. கோவை சர்லா, யோகி பாபு போர்ஷன்ஸ் காட்டும் போது எல்லாமே ஏஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இந்த படத்துல வர காமெடி சீன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் அவங்கள தப்பு சொல்லல. எனக்கு இந்த படத்துல வர எந்த காமெடி சீன்ஸும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் சொல்றேன். சோ இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, அடுத்து நான் கலகலப்பு 3 பண்ண போறேன் அப்படின்னு போகாம இந்த ஹிட்டை யூஸ் பண்ணி அடுத்து சுந்தர் சி சங்கமித்ராவை ஸ்டார்ட் பண்ணாருன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், டயலாக்ஸ், ஸ்கிரீன் பிளே, கிராபிக்ஸ் ஒர்க்னு டெக்னிக்கலா சுந்தர் சி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோ இவ்வளவு ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு சங்கமித்ரா மாதிரி பெரிய ஸ்கிரிப்டையும் கையில வச்சுக்கிட்டு எதுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணாம இருக்காருன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 15 நிமிஷம் வர இந்த காமெடி கிரிஞ்சி சீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படம் பாத்தீங்கன்னா இது ஒரு பக்காவான என்டர்டெய்னிங் ஃபிலிம். என்டர்டெயின்மெண்ட்னாலே அது காமெடி சீன்ஸ் தான். ஆனா இந்த படத்துல வர்ற காமெடி சீன்ஸை தவிர மத்ததெல்லாம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். சோ அரண்மனை 4க்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3. அப்புறம் போன வாரம் டாப் 10 தமிழ் ஆக்டர்ஸோட பேன் இந்தியா மார்க்கெட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் அடுத்த வாரம் தமிழ்நாட்டுல அதிக மார்க்கெட் அண்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்க டாப் 10 ஆக்டர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். பட் அரண்மனை ரிவ்யூவால அந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நம்ம சேனல்ல அந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். சோ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அரண்மனை 1, 2, 3, 4 இந்த 4 படத்துல உங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.